ஹாய் சுட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஒரு வேட்டைக்காரன் கதை தான் பார்க்க போகிறோம். ஒரு காட்டில் ஒரு வேட்டைக்காரன் கையில் வலையோடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் பறவைகளை பிடிச்சிட்டு போகலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் ஒரு சில பறவைகளை மட்டும் வேணான்னு விட்டுறான். என்ன காரணம்னா, அவன் பறவைகளை விற்கிற சந்தையில் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு குருவிங்க தான் வேணும் அப்படின்னு அவங்ககிட்ட டிமாண்ட் பண்ணாங்க. அவன் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு குருவியும் அந்த வலையில் மாட்டுச்சு. வா போகலான்னு எடுக்கும்போது அந்த குருவி கெஞ்ச ஆரம்பிச்சிச்சு. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், என்னை விட்டுடுங்க, எங்கள் வீட்டில் என்ன தேடுவாங்க அங்கிள் அப்படின்னு அந்த குருவி கேட்குது. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது, சரி போ, உன்னோட விருப்பப்படியே நீ பறந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவியை அந்த வேட்டைக்காரன் அனுப்பி விட்டுறாங்க. அந்த குருவி ரொம்ப நன்றி, உங்கள் கருணையால் நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லி சிரிக்குது. அதுக்கு அவன், என் கண்ணிலேருந்து மாட்டினேன், ஆனால் என் ஃப்ரெண்டு வேட்டைக்காரனா பக்கத்து காட்டில் தான் இருக்கான், அவன் கையில் மாட்டினேன், உன் கதை கத்தம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த குருவி, உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்குது. உன்னையே நான் தான் காப்பாற்றுறேன், நீ என்கிட்ட ஹெல்ப் வேணுமான்னு கேட்குறியா, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி அந்த வேட்டைக்காரன் அனுப்பி விடுறான். நான் உங்கள் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன், உங்கள் கூடயே நானும் வரேன், ஏதாவது பறவையை பார்த்தா உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு அந்த குருவி சொல்லுது. வேட்டைக்காரன், என் பின்னாடி என்ன வராத, இடத்த காலி பண்ணு, அந்த பக்கமாக போ அப்படின்னு துரத்தி விடுறான். ஆனால் அப்போ கூட அந்த குருவி அவனை விடுறதா இல்லை, அவன் பின்னாடியே இருந்தது. அப்போ அங்கே அதிகப்படியான வெயில் அடித்தது. அவனால் அந்த வெயில் தாங்கவே முடியல. நம்மளாலே தாங்க முடியலையே, இந்த குட்டி குருவியால் போய் தாங்க முடியுமா, ஐயோ பாவம், இதை ஒரு பாதுகாப்பான இடத்துல விட்டுறலாம் நாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த வேட்டைக்காரன் அந்த குருவி எடுத்து அவனோட சட்டைக்குள்ளே வச்சுட்டு நடக்க ஆரம்பித்தான். எங்கேயாவது மறைவான இடத்துல விட்டுறலான்னு நினச்சான். அப்போது அவனுக்கு ரொம்ப தாகம் எடுத்தது. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, எனக்கு தண்ணி மட்டும் கிடைச்சா கொஞ்சம் தர முடியுமா அப்படின்னு அந்த குட்டி குருவிக்கிட்ட அந்த வேட்டைக்காரன் கேட்குறான். நானும் அதுக்கு தான் தேடிட்டு இருக்கேன், இருங்க அந்த பக்கம் எங்கேயாவது இருக்கா நான் பார்க்குறேன், நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி குருவி சொல்லுது. அங்கே போயிட்டு தண்ணி இருந்ததுன்னா நான் கல் மூலிமா சவுண்ட் எழுப்புறேன்னு சொல்லுது. அதே மாதிரி அது தூரத்தில் ஒரு பானையை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அதோட தாகத்தை தணிச்சிக்கலாம் அப்படின்னு அந்த குட்டி குருவி நினைக்குது. அதே மாதிரி அது தண்ணியையும் குடிக்குது. அப்புறமா நம்ம கல் மூலயமா சவுண்ட் எழுப்பலாம், கல்லை பானையில் அது மேலே போடும்போது வர சவுண்டால் அந்த வேட்டைக்காரனை வர வைக்கலான்னு நினைக்குது. அதே மாதிரி அந்த வேட்டைக்காரனும் அங்கே சேர்றான். அங்கே அடித்த வெயிலில் அந்த தண்ணி ஆவியே ஆக ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலுமே பரவாயில்ல, தாகத்துக்கு தண்ணி கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த வேட்டைக்காரன் அந்த தண்ணியை எடுத்து குடிக்க ஆரம்பித்தான். அப்பாடா, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, தாகம் இப்போ தான் தீர்ந்துருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டே போயிட்டு அந்த குருவிக்கிட்ட, குருவி ரொம்ப நன்றி, நீ செஞ்ச உதவியை வாழ்நாள் முழுக்க நான் மறக்கவே மாட்டேன், நீ என்னோடய தாகத்தை தீர்த்திருக்க, என்னோடய உயிரையே நீ காப்பாற்றிருக்க அப்படின்னு அந்த குருவிக்கிட்ட சொல்லுறான். அப்போ அந்த குருவி சொல்லுது, இனிமேல் நீங்கள் எந்த பறவையுமே அழிக்கக்கூடாது, எந்த விலங்கையும் வேட்டையாடாதீங்க, மரத்தை வெட்டாதீங்க, மரத்தை பாதுகாக்க